தம்பி டிசி படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? ஓ செதுற விட்டாங்கண்ணா. அண்ணா எல்லாம் நறுமதிலாம் பொதிச்சுன்னு வருதுண்ணா. அண்ணா நீ ஓகே, இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன்? லவ் சீன் தானே. லவ் கதரே விட்டாங்கண்ணா. லவ் சீன்ல தான் சூப்பரா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா இருந்துச்சு, பிளாஸ்டா இருந்துச்சு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் கனகராஜ் வெறும் டைரக்டரா மட்டும் தான் பார்த்து வந்திருப்போம். இப்போ அவரே ஆக்ட் பண்றன்றப்ப பயங்கரமா இருந்துச்சு அண்ணா. ஓகே, நிறைய பேர் ரசிகர்கள்லாம் உள்ள வந்து பார்க்கும்போது என்னடா ஹீரோ டேரக்டரா பார்த்தோம், நீங்க பார்த்தா ஹீரோவா பார்க்கணும் அப்படிங்கும்போது எப்படி இருக்கு? எல்லாரும் என்ஜாய் தான் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் மோஸ்ட்லி தெரியும், அவர் பயங்கரமா பிலிம் எடுப்பாரு அப்படின்றதுனால அவரே இப்ப ஆக்ட் பண்றாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாக்குறதுக்காக. அவருடைய நடந்தாலுமே வாக் பண்ணாலுமே நடந்தாலுமே பிஜிஎம் போட்டு படத்தை முடிச்சற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. நான் நார்மலா பிலிம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நிறைய படத்துல அவர் முன் படங்கள் எல்லாமே பார்த்தனாக்கா ஒன்லி இந்த சிகரெட் அடிக்கிறது, போதைப் பொருட்கள் வைக்கிறது அது மாதிரி இருக்கு. இந்த படமும் அதே மாதிரி தானே இருக்கு. பார்க்கும்போது பார்த்தனாக்கா அவர் அதை தூண்டல இல்ல, நான் அவர் அதை அகென்ஸ்டா அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் எடுத்துட்டு வந்திருந்திருக்காரு. ஓகே, மொத்தத்துல பிஜிஎம் அனிருத் பார்த்தனா நம்ம பாடலுக்கு பார்த்தா மியூசிக் போட்டிருக்காரு, பிஜிஎம் போட்டிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்துச்சு அண்ணா, சூப்பரா இருந்துச்சு. ஒரு அவரோட சீன் வரப்ப பிஜிஎம் போடுறது அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, உங்க கூட படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க படத்தை பத்தி? எல்லாரும் நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ லோகேஷ் கனகராஜ் டைரக்டரா இருந்துட்டு ஆக்ட் பண்றப்ப பயங்கரமா தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. இல்ல 2 ஹீரோனி சொல்றாங்க. அந்த 2 ஹீரோல யார் பெஸ்ட் ஹீரோனியா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஹீரோனி தான் பெஸ்ட் ஆகுறாங்க. அனிருத் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? உள்ள போயிட்டு அப்படியே வீடியோ பண்ணி டான்ஸ் ஆனாது சொல்றேன். ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும்போது, அந்த இடத்துல அப்படி பண்ணும்போது மியூசிக் கேட்கும் போதுங்களா? இந்த படத்துல அனிருத் வேற படத்துக்கு போடுறது இந்த படத்துல போடுறது என்ன தனித்துவமா நல்லா இருந்தது? அதான் விஜய் சொன்ன மாதிரி தானே அவரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானே அவரு.